வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் கேரளா கெஸ்ஸிங் இவங்க கொடுத்த போர்டுபடி நம்ம எடுத்திருந்தோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, நம்ம ஏ போர்டு மட்டும் 7 கண்டுபிடிச்சிருந்தோம், மற்ற போர்டு கண்டுபிடிக்கல. ஆனால் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நாளைக்கு 3 போர்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது மட்டும் தெளிவாக சொல்ல முடியும். இவங்க கால்குலேஷனில் இப்போ நம்ம இந்த கால்குலேஷன் மட்டும் எடுக்கலை, இன்னும் நிறைய கால்குலேஷனை எடுத்து அதிலேருந்து மேட்ச் பண்ணி வைக்கிறோம். அப்படி இருந்தாலும் 1-2 போர்டு மிஸ் ஆகிட்டே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்ம 3 போர்டு 4 போர்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போது இவங்க வச்சிருந்த கால்குலேஷன் என்ன, நாம் எப்படி கால்குலேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீன் நான் 4 டிஜிட்டு கொடுத்துருந்தாங்க, இன்னொன்று இது 3 டிஜிட் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாமே ரிவர்ஸ் சைடு டைரெக்ஷனில் ஈஸியாக நம்பரை கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக ரைட் சைடு டைரெக்ஷனில் நம்பர் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 4 டிஜிட்டில் இவங்க கொடுத்த நம்பர் படி பார்த்திங்கன்னா, ரிவர்ஸ் சைடில் எழுதுங்க. இது ரிவர்ஸில் எழுதுங்க. 2 1 6 3. சரிங்களா? அப்போது இந்த 2ங்கிறது பாஸ் ஆகிடுச்சா? அடுத்து இந்த 6 டைரெக்டாக பாஸ் ஆகிடுச்சிங்களா? அப்போ டி போர்டும் பி போர்டும் இதில் பாஸு. சரிங்களா? இப்போ 3 டிஜிட்டில் பாருங்கள். 3 டிஜிட்டில் ரிவர்ஸில் எழுதுங்க. 7 4 9. 7 9 பாஸ் ஆகிடுச்சு. சரியா? இது அவங்க சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஏவும் சியும் பாஸு, அதில் டி போர்டும் பி போர்டும் பாஸ். அதே மாதிரி நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க கெஸ்ஸிங் படி 4 டிஜிட்டும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இவங்க 4 போர்டில் கொடுத்துருக்குற நம்பர் நாளைக்கு 25ஆந்தேதிக்கு கொடுத்துருக்குற நம்பர் 3 8 2 0. சரிங்களா? இப்போது நம்ம நேற்று கால்குலேஷன் படியே இந்த கால்குலேஷன் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்னென்ன நம்பர் எடுக்கணும்னு சொல்லிடுறேன். 3 போர்டுக்கு இவங்க 4 6 5 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 6 5. இப்போது 4 போர்டுமே டைரெக்டாக இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த வட்டம் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா? மற்றவங்களுடைய கெஸ்ஸிங் வச்சு தான் இந்த நம்பரை நான் கால்குலேஷன் எடுத்திருக்கேன். அதனால் இந்த நம்பர் வருவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இப்போது பி போர்டு இங்கே எடுக்கிறேன். 6 8 - 2 6 எடுக்கிறேன் பி போர்டு. சரிங்களா? சி போர்டு 0 எடுக்கிறேன். ஏ போர்டு 8 எடுக்கிறேன். என் கால்குலேஷன் படி வர்ற நம்பர் 860. சரிங்களா? இதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா, இவங்க 25ஆந்தேதிக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இந்த 3ங்கிற நம்பரை எல்லா போர்ட்லேயும் கூட்டுறாங்க. அப்போ டி போர்டு 3, ஏ போர்டு அதாவது 0 + 3 = 3, ஏ போர்டு 5 + 3 = 8, பி போர்டு 3 + 3 = 6, சி போர்டு என்ன? இதுதான் கேள்வி. இந்த இடத்துல சி போர்டு ஒரு போர்டு இங்கே பாஸ் ஆகணும், 3ங்கிற ஒரு போர்டு இங்கே பாஸ் ஆகணும். சரிங்களா? இவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி இதில் -1 இதில் -1, இந்த போர்டு டைரக்ட்.
அப்போ 3860 தான் டிஏபிசி. என் கணிப்பில் வர்ற நம்பர் 860 3 டிஜிட்டு. உங்கள் கணிப்பில் வருதா? வந்திருந்தால் அந்த நம்பரை ப்ளே பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.